ஒரு கேம்பெயினோட வெற்றி தோல்வி என்பது அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அப்போ கோல் என்னன்னு நம்ம பார்க்கணும். கோலை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையான்னு. இப்போதைக்கு விஜய் அவர்கள் கோல் வெறுமனே திமுக அரசு மீதான எதிர்ப்பு அது மட்டுமல்ல. அவரை பொறுத்தவரையில் தான் ஒரு மாஸ் என்பதை காட்டுவதற்கு அவர் விரும்புகிறார். தன்னை சுற்றி ஒரு பெரிய எழுச்சி இருக்கு, தன்னெழுச்சியாக இளைஞர்கள் வராங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், பார்த்தீங்களா எங்கள் கூட்டத்தை, நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அது சக்ஸஸ்ஃபுல்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த செய்தி சக்ஸஸ்ஃபுல். இது நாங்களும் இந்த செய்தியை விடுத்தது தான். எம்ஜிஆர் திரை ரசிகர்களாக இருந்து தான் திராவிட இயக்க அரசியலுக்குள்ளே வந்தோம். அது தவறுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் நம்ம அப்படியான ஒரு அரசியல் பக்குவத்தை அடைவதற்கு ஒரு கவர்ச்சி தேவைப்படுது. ஆனால் அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு பயிற்சி இருந்தது. பயிற்சி காரணம் மன்றங்கள், படிப்பகங்கள், திராவிட இயக்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். வெறும் சினிமா ரசிகர்களாக வந்தவங்க தான். காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம். அது திமுகவுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது, அடித்தளமாக அமைந்தது. அதிமுகவுக்கு பின்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது அடித்தளமாக அமைந்தது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வங்கிகளுக்கு கேஒய்சி, ஓட்டு வங்கிக்கும் ஒரு கேஒய்சி இருக்குது. என்ன கேஒய்சினா நோ யுவர் ஓட்டர் பேஸ். உங்கள் ஓட்டர் பேஸ் என்ன, எந்த ஓட்டர் பேஸை நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்க. இந்த இடத்துல விஜய் இன்னமும் சில மைல்கல்களை தாண்ட வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களாக மாறல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி முழுமையாக நான் சொல்ல வரலைங்க. காரணம் என்னென்னா, இயல்பான ஒரு ரசிகர்களோட பரிணாம வளர்ச்சியில் பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். எம்ஜிஆருக்காக எத்தனையோ மணி நேரம் காத்து கிடந்த வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா அப்படி புறந்தள்ள முடியாது. எல்லாரையுமே ரசிகர்கள் ஒன்றுமே கிடையாது. எங்களை விசிலடிச்சான் குஞ்சுகள் தான் அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தோம். எப்படின்னா, ஒரு பெரிய பட்டாளமாக போய் இறங்கி ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் ஓட்டர்கள் காலில் விழுந்து கும்பிட்டு, 18 வயசு 19 வயசு தான், ஓட்டு போடுற வயசே எங்களுக்கு கிடையாது, காலேஜிலேருந்து போனது தான், கும்பிட்டு ஓட்டு கேட்டோம். அவ்வளோ பெரிய பெருந்தலைவர். அவர் எவ்வளோ செஞ்சவர். ஆனால் ஒரு 2000 சொச்சம் ஓட்டு தான் தோல்வி. இத்தனைக்கும் அவரோட சொந்த தொகுதி. எதிர்த்து போட்டி போட்டவர் கூட அவருக்கான சொந்த தொகுதி அது கிடையாதுங்க. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரும் கிடையாது. ஆனால் வெற்றி பெற வைத்தோம். என்ன காரணம்னா, அந்த இளைஞர் சக்திங்கிறது மகத்தானது. அவங்க பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை தலைவருக்கு இருப்பதாக நான் உணர்றேன். எங்களை நல்வழிப்படுத்துறது அண்ணாவோ கலைஞரோ எல்லாரும் வரிசையாக. வெறுமனே எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. அப்போது திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது என்றால் பிரச்சார வலிமை மூலமாக. பிரச்சார வலிமை ரொம்ப முக்கியம்.